Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்க கொஷினுக்கான ஆன்சர் வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் இயர் இந்த மாதிரி கொஷின் ஆன்சர் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி போடுங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள். ஸோ அந்த மாதிரி இந்த இயரும் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கொஷினுக்கு ஒரு வீடியோவாக வந்து அன்னைக்கு நைட்டு வந்து மேக் பண்ணி நான் போடுறேன். ஸோ நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கொஷின் கேட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கொஷின் ஆன்சர் செக்ஷனில் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோ மேக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்துட்டு லிங்க் வந்து செப்பரேட்டாக நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆள் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா வேல் முருகன்றவங்க சொல்லியிருக்காங்க, ராமநாதபுரம் லா காலேஜ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஒவ்வொரு காலேஜும் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக வந்து ராமநாதபுரம் லா காலேஜ் கவர்மெண்ட் லா காலேஜை பற்றி வீடியோ மேக் பண்ணி 1 or 2 டேஸில் நான் போட்டுருவேன். ஓகேங்களா? செகண்ட் வந்து அபிநயா, பிஏஎல்எல்பி அப்ளிகேஷன் எப்போக்கா? பிஏஎல்எல்பி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு 5 years டிகிரி தான் பண்ண போகிறீங்க இல்லையா? இப்போ வந்து நாளைக்கு, அதாவது 8th வந்து உங்களுக்கு வந்து 12th ரிசல்ட் வந்த பிறகு May 15க்குள்ளே பிஏஎல்எல்பிக்கு, அதாவது 5 years அட்மிஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது May 15க்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மோகன்குமார், நான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், பட் 20 days ஆகுது, யாருமே கால் பண்ணலை, வாட் கேன் ஐ டூ? சார், நீங்கள் வந்து உங்கள் நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, உங்களுடைய ஜுரிடிக்ஷனில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட்க்கு வந்து ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பரை வந்து நீங்கள் கொடுத்து கேளுங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து அவங்களுக்கு தருவாங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா வல்லரசு, ஐஎம் எஸ்சி கம்யூனிட்டி, மை 12th percentage 82, எனக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்குமாக்கா? ரிப்ளை பண்ணுங்கள். எஸ், உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நான் வந்து 100% கன்ஃபார்ம் சொல்ல முடியாது, ஆனால் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியும். அது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துர்காதேவி, 3 years எல்எல்பி ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ மேம்? அதாவது 5 years வந்து 12th ரிசல்ட் வந்த பிறகு May 15க்குள்ளே அப்ளிகேஷன் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 years பொறுத்த வரைக்கும் இப்போ யூஜி டிகிரி முடிப்பாங்க இல்லையா, ஃபைனல் இயர் முடித்து 6th sem ரிசல்ட் வரும் இல்லையா, அந்த 6th sem ரிசல்ட் வந்து அது எல்லா யூனிவர்சிட்டியிலும் இல்லை, ஒரு இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டியை வந்து பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அப்ளிகேஷன் வந்து வெளியிடுவாங்க. அதை பற்றின வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவேன். ஸோ மறக்காமல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? துர்காதேவி, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கா மேம்? ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சான்னு சொல்லுங்கள் மேம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கா, தமிழ் மீடியம் இல்லையான்றதை ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை நீங்கள் எந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக வந்து வீடியோ மேக் பண்ணி நான் போடுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தன்வீர், வாட் இஸ் த பர்சன்டேஜ் டு ஜாயின் எல்எல்பி? அதாவது நீங்கள் 85 above வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஜனா, கட் ஆஃப் எவ்வளோ வேணும் மேம்? நீங்கள் 5 years கேட்குறீங்களா 3 years கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல. 5 years இருக்கீங்க, நீங்கள் அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 85 above வச்சுருந்தீங்கன்னா சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதுவே நீங்கள் வந்து 5 years or 3 years சோயில் ட்ரை பண்ணிங்கன்னா 90 above வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். அதே போல் தான் 3 yearsக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா துர்காம்பிகா, மேம் நான் 63 டிஎன்சி எனக்கு கிடைக்குமா? 63% வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெரி வெரி லோ.
நான் வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதுங்க. 63% டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து கிடையவே கிடையாது, சீட் அவைலபிள் இல்லை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். இந்த இயர் கட் ஆஃப் ஃபஸ்ட் ரவுண்ட் ரிலீஸ் ஆன பிறகு தான் வந்து தெரியும் கன்ஃபார்மாக. மயில்சாமி, டிஸ்டன்ஸில் டிகிரி முடித்தா எலிஜிபிள் ஆர் நாட் சிஸ்டர்? நீங்கள் டிஸ்டன்ஸில் டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லா டிகிரி தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. நீங்கள் வந்து 12th குவாலிஃபைடை வச்சு 5 இயர்ஸ் லா டிகிரி வேணால் நீங்கள் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி கமெண்ட்ஸில் கேட்டிருந்த கொஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த ஆன்சரும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகலை, இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா மறுபடியும் கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க, நான் வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.